ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சபீலா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மாங்காய் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மாங்காய் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய ஆயில் யூஸ் ஆகாது, ஜஸ்ட் 2 to 3 ஸ்பூன்ஸ் போதும். குக்கிங் ஆயிலே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரா, உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தால் ஒரு ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா, சீட்ஸ் நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் ட்ரை சில்லிஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 ட்ரை சில்லிஸ் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஹிங்கும் போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கலைன்னா நீங்கள் போடாதீங்க, ஆனால் இது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மாங்காய். இது நல்லா நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இது. ஸோ அதுவும் நான் போட்டுட்டேன். இப்போ அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஃப்ரை பண்ணும்போது வீடு ஃபுல்லாக நல்லா ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ எல்லாமே மாங்காய் சீசன் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெரைட்டி ரைஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது, கொல கொலன்னு இருக்கும். அது ரைஸ் நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம், பாஸ்மதி ரைஸில். நான் ஆல்ரெடி பழைய ரைஸ் இருந்தது, அதுதான்ல தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் குக் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். நிறைய ரீயூஸ் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியணுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அது போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். அண்டு இப்போ குக் வித் கோமாலியில் வர ரெசிபீஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.